ஐஸ்கிரீம் ராஜா. ஒரு சிறிய கிராமத்தில் மிதுன் என்ற பையன் இருந்தான். மிதுனுக்கு உலகத்திலேயே அதிகம் பிடித்தது ஐஸ்கிரீம். வெண்ணிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி எதுவாக இருந்தாலும் தினமும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். ஒரு நாள் கடைக்காரர் சொன்னார், மிதுன், இன்று புதிய ஐஸ்கிரீம் வந்திருக்கிறது. மிதுன் மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டான். அந்த நேரத்தில் அவன் நண்பன் கண்ணன் வந்தான். அவன் முகம் சோகமாக இருந்தது. என்ன கண்ணன் என்று கேட்டான் மிதுன். என்னிடம் பணம் இல்லை, ஐஸ்கிரீம் வாங்க முடியல என்றான் கண்ணன். சற்று யோசித்த மிதுன் தன் ஐஸ்கிரீமை இரண்டாக உடைத்து, நாமிருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றான் மகிழ்ச்சி. அவர்கள் இருவரும் சிரித்தபடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டார்கள். அந்த ஐஸ்கிரீம் மட்டுமில்லை, நட்பும் மகிழ்ச்சியும் கூட இனிப்பாக இருந்தது. அன்று முதல் மிதுன் புரிந்து கொண்டான், ஐஸ்கிரீம் இனிப்பை பகிர்ந்தால் மகிழ்ச்சி இன்னும் இனிப்பாகும். கதை சொல்லும் கருத்து, பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி.